1968ல கொண்டு வரப்பட்ட எலக்ஷன் சிம்பிள்ஸ், ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் படி தான் பொதுவா ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சின்னங்கள்லாம் ஒதுக்குறாங்க. இப்ப ஒரு அரசியல் கட்சி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் செக்ஷன் 29A படி எலெக்ஷன் கமிஷன்ல பதிவு பண்ணியிருக்கணும். அப்படி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் வந்து சின்னங்கள் ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்கப்படுற சின்னங்கள்லயே 2 விதமான சின்னங்கள் இருக்கு. ஒண்ணு ஃப்ரீ சிம்பல்ஸ், இன்னொன்னு வந்து ரிசர்வ் சிம்பல். ஃப்ரீ சிம்பல்ஸ்னா பொது சின்னங்கள், ரிசர்வ் சிம்பல்னா ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அரசியல் கட்சிகள்லயே 2 விதமான கட்சிகள் இருக்கு. அதாவது பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், அப்புறம் பதிவு செய்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு சொல்லி 2 இருக்கு. நான் மேல சொன்னேன்ல ரிசர்வ் சிம்பல். இந்த ரிசர்வ் சிம்பல் எல்லாத்தையுமே பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட தேசிய, மாநில கட்சிகளுக்கு வந்து சேஃபா அந்த ரிசர்வ் சிம்பலை ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த ரிசர்வ் சிம்பலை வேற எந்த கட்சிக்கும் வேற எந்த மாநிலத்திலும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ டிவிகேக்கு விசில் சின்னம் கிடைச்சாலும் அங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ டிவிகே வந்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 214 தொகுதியிலும் அந்த விசில் சின்னம் கிடைச்சிரும். இப்போ 244 தொகுதியிலும் போட்டியிடாம இப்போதைக்கு ஒரு 50-60 தொகுதியில் போட்டிடுறோம், இல்லை பாதிக்கு பாதி போட்டிடுறோம் அப்படின்ட்டு மிச்ச தொகுதியில் போட்டியிடாம விட்டாங்கன்னா அந்த போட்டியிடுற தொகுதிகளுக்கு மட்டும்தான் அந்த விசில் சின்னம் கிடைக்கும். மிச்ச தொகுதியில் வந்து அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கோ இல்லை சுயேட்சை கட்சிகளுக்கோ அந்த விசில் சின்னம் போயிடும். இப்போ அதுவே டிவிகே கட்சி கூட அவங்க வந்து 234 தொகுதியிலும் போட்டிடுறாங்க. ஆனால் அந்த 234 தொகுதியிலும் டிவிகே கூட கூட்டணி சேர்ந்து கட்சிகள் வர்றாங்க அப்படின்னா அந்த கூட்டணி சேர்ந்து கட்சிகள் போட்டியிடுவாங்கல்ல, அந்த தொகுதிகளில் வந்து விசில் சின்னம் கிடைக்காது. டிவிகே போட்டியிடுற தொகுதிகளில் மட்டும்தான் விசில் சின்னம் வந்து கிடைக்கும். அப்போ டிவிகே கூட கூட்டணி வச்சிருக்க மற்ற கட்சிகளுக்கு வந்து அவங்க போட்டியிடுற தொகுதியில் அவங்களுக்கு உண்டான சின்னம் தான் கிடைக்கும். இப்படிதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தப்போ ஒரு சில தொகுதிகளில் வந்து முரசு சின்னமும் ஒரு சில தொகுதிகளில் வந்து தீபம் சின்னமும் கிடைச்சது. இப்போ 3வது முக்கியமான காரணம் டிவிகேக்கு விசில் சின்னம் கிடைச்சாலும் அது பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.